நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட ரீசெண்டாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூருக்கு வந்துட்டு பிளாக் லிஸ்ட் ஆயிடுச்சு, பிளாக் லிஸ்ட் ஆனால் திருப்பி வந்து உள்ளே போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அப்படி போக முடியும் அப்படின்னா எப்படி போக முடியும், அதுக்கு என்ன பண்ணணும், யாரெல்லாம் திருப்பி வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்கவங்க உள்ளே போகலாம், யாரெல்லாம் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பிளாக் லிஸ்ட் அப்படின்னா எதனால பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பிளாக் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா வந்து ரீசன் இருக்காது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சிங்கப்பூர் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதவங்க, சிங்கப்பூர் சட்டத்திட்டத்தை வந்து கரெக்டாக யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ அவங்கள வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு நிறையா ரீசன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சிங்கப்பூரில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அங்கே போயிட்டு தேவையில்லாமல் சண்டை போடுறீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களை அரெஸ்ட் பண்ணி திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பிளாக் பண்ணி தான் அனுப்புவாங்க. திருப்பி உங்களால் சிங்கப்பூர் போக முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க, டூரிஸ்ட் விசாவில் போகும்போது நீங்கள் வந்துட்டு டூரிஸ்ட் விசாவில் சுற்றி பார்க்கறதுக்காக போகல, அங்கே வேலை தேட போகிறத மாதிரி உங்கள் இமிகிரேஷன் ஆஃபீஸருக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்பையும் கண்டிப்பாக வந்து உங்களை பிளாக் பண்ணுவாங்க. திருப்பி அப்ளை பண்ணல உங்களுக்கு அப்ரூவல் ஆகாது. இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரீசன்ஸ்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூருக்குள்ள என்ட்ரி ஆகல டாக்குமெண்ட் நீங்கள் சரியான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கண்டிப்பாக உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒர்க் பர்மிட்டில் போகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒர்க் பர்மிட்டில் போயில கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாண்டு வேணும். அந்த பாண்டு பேப்பர் இல்லை அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. இது மாதிரி விசா ஐபி வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ இது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாக்குமெண்ட் மிஸ் ஆகிறதுனால உங்களை டீபோர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு டைப். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க, சிங்கப்பூர் போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறீங்க, அங்கே இருக்கிறீங்க, சிங்கப்பூருக்குள்ளே இருக்கிறப்ப நீங்கள் வந்து அந்த சிங்கப்பூரோட ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணலை, தேவையில்லாமல் ஏதாவது சண்டையோ இல்லை தேவையில்லாத வேலைகள் அங்கே ஏதாவது பார்க்குறீங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு போயிருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் மட்டும்தான் நீங்கள் வேலை பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் பாஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா படிக்கிறது மட்டும்தான் பண்ணணும், ஒர்க் பண்ணக்கூடாது. ஸ்காலர்ஷிப்பில் இருக்கவங்க மட்டும்தான் குறிப்பிட்ட டைம் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து வேலை பார்க்கறதுக்காகவே ஸ்டூடெண்ட் பாஸில் போகிறாங்க. இந்த மாதிரிலாம் உங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபைன் அடித்து உங்களை வந்து சிங்கப்பூர்லேருந்து திருப்பி டீபோர்ட் பண்ணி விட்ருவாங்க, திருப்பி அனுப்பிடுவாங்க. அப்படின்றப்ப அதுவும் பிளாக் லிஸ்ட்டில் தான் வரும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா சண்டை போடுறது. அதாவது யாரையோடையாவது தேவையில்லாமல் நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்க, ஃபைட் பண்ணி போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருச்சு அப்படின்னா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணி கம்பெனி மூலமாக உங்களை வெளியே எடுத்து ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களை வந்து நீங்கள் சிவியரான ஏதாவது காயத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கேருந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி போலீஸோ இல்லை கம்பெனியோ நினைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களை திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி அனுப்பியில் கண்டிப்பாக சும்மா அனுப்ப மாட்டாங்க, உங்களை பிளாக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டூரிஸ்ட் விசாவில் நீங்கள் போயிட்டு வேலை தேடுறது, அதாவது நீங்கள் எந்த விசாவில் போகிறீங்களோ அந்த விசாவில் அந்த வேலையை மட்டும் பார்க்காம மற்ற வேலைகளை வந்து நீங்கள் பார்க்குறது. உங்களுக்கு எந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து பர்மிட் கொடுத்துருக்காங்களோ அந்த கம்பெனியில் அந்த போஸ்டிங்கில் மட்டும்தான் நீங்கள் வேலை பார்க்கணும். அதர்வைஸ் நீங்கள் வேறு வேலை ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை வேறு கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை பார்ட் டைம் ஜாப் பார்க்குறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை கண்டிப்பாக டீபோர்ட் பண்ணிடுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோர்ஸ் பண்ணையில் நீங்கள் டூப்ளிகேட்டாக இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் அந்த மாதிரி ப்ராப்ளம் மாட்டினாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ஸ் பண்ணையில் இல்லீகலாக நீங்கள் பண்ணிடுறது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதில் என்ன போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஓப்பன் பண்ணி கிளாஸ் வந்து நடத்தியிருக்காங்க, சேஃப்டி கிளாஸ். அது பார்த்தீங்கன்னா போகாமே வந்து அட்டண்டன்ஸ் பணம் கொடுத்து பாஸ் பண்ணுறது, அட்டண்டன்ஸ் வந்து தப்பாக போடுறது, மார்க் தப்பாக போடுறது, இந்த மாதிரிலாம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க. அதனால அதில் படித்தவங்களையும் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அந்த இன்ஸ்டியூட்டையுமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது மாதிரிலாம் ஏதாவது பேண்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து சிங்கப்பூருக்குள்ள நுழைய விடாமல் தடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களால் போக முடியாது. ஆனால் இதுக்கு சில வழிகள் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் திருப்பி சிங்கப்பூர் போக முடியும். ஆனால் எல்லாராலையும் போயிட முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ சிவியரான பனிஷ்மெண்ட் அங்கே வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் திருப்பி போக முடியாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் பயங்கரமாக அடித்து காயப்படுத்திட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு சிறை தண்டனை 3 மாதம் 4 மாதம் சிறை தண்டனை கொடுத்து உங்களை பேன் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் திருப்பி உள்ளே போக முடியாது. நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க உள்ளே போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே இருந்தால் மற்றவங்களுக்கு வந்து ஆபத்து அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள பேன் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பேன் பண்ணாங்க அப்படின்னா உங்களால் திருப்பி போக முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறீங்க, நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் திருப்பி சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். உங்களை ஃபஸ்ட்டு டீபோர்ட் பண்ணியிருப்பாங்க, உங்கள்கிட்ட வந்து 14A அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபுல்லப் பண்ணி ஆன்லைனில் சப்மிட் பண்ணி உங்களால் உள்ளே என்ட்ரி ஆக முடியும். இதுக்காகவே சிங்கப்பூரில் ஒரு சில லாயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து உங்களோட என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க சரியான சொல்யூஷன் சொல்லுவாங்க. அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, உங்களை வந்து திருப்பி வந்து சிங்கப்பூருக்குள்ளே கொண்டாட முடியும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வாங்கிட்டு அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி உங்களை உள்ளார கொண்டு வருவாங்க. இல்லை உங்களை கொண்டு வர முடியாது அப்படின்னா டேரெக்டாக உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. ஆனால் அதுக்கு கன்சல்டன்ட் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரியே ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட அமௌண்ட் கட்டும்போது எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு கட்டணும், ரீஃபண்ட் வந்து எவ்வளோ தருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. உதாரணத்துக்கு ஒரு 500 வெள்ளி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க
கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த $500 நீங்கள் கட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சப்போஸ் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலை அப்படின்னா திருப்பி எவ்வளோ எனக்கு ரீஃபண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒரு சில பேர் இதை வச்சு ஏமாற்றவும் செய்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் லிஸ்ட்டை எடுத்து தரேன்னு சொல்லி நிறைய லட்சக்கணக்கில் அமௌண்ட் வாங்குறாங்க. ஆனால் அதை வந்து சரியாக பண்ணி கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட எல்லாம் ஏமாந்துடாதீங்க. சரியான ஆளை பிடிச்சி நல்லபடியாக போங்க. ஆனால் நீங்கள் ஃபைட் பண்ணிட்டோ இல்லை வந்து சிவியரான பனிஷ்மெண்ட் வந்து அங்கே வாங்கிட்டு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் சிங்கப்பூர் போக முயற்சி பண்ணுறது நல்லது கிடையாது. கண்டிப்பாக வந்து உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களால் உள்ளே போக முடியாது. தேவையில்லாமல் அமௌண்ட் வேஸ்ட் பண்ணாமல் வேறு நாட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு வேலை தேட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அந்தளவுக்கு பெரிய அஃபென்ஸ் கிடையாது. உங்களை திருப்பி அனுப்பியிருந்தாலும் நீங்கள் அந்த கரெக்டான ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து இல்லை நான் வேலை தேட போகலங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னாலோ இல்லை உங்களுக்கு டூரிஸ்ட் விசா எடுத்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து நேராக ஐசிஏ போய் 14A ஃபார்மை ஃபில்லப் பண்ணி ஐசிஏ ஆஃபீஸர்கிட்ட பேசியோ உங்களுக்கு பர்மிஷன் வாங்கலாம். பர்மிஷன் வாங்கி திருப்பி உங்களை உள்ளே கொண்டு வர முடியும். ஆனால் நீங்கள் ஒரு தடவை டீபோர்ட் பண்ணிட்டாங்க உங்களை அப்படின்னா நீங்கள் 14A ஃபார்மை சப்மிட் பண்ணாமல் எத்தனை டைம் உங்களுக்கு விசா அப்ளை பண்ணாலும் எத்தனை டைம் நீங்கள் உள்ளே போனாலும் உங்களை திருப்பி தான் அனுப்புவாங்க. உள்ளே வந்து அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஒரு தடவை நீங்கள் டீபோர்ட் பண்ணிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் 14A ஃபார்ம் சப்மிட் பண்ணி ஐசிஏலேருந்து ஒரு லெட்டர் வாங்கணும். இவர் திருப்பி உள்ளே வரலாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு லெட்டர் வரும். அந்த லெட்டர் இருந்தால் மட்டும்தான் திருப்பி உங்களால் உள்ளே போக முடியும். அதை நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டீபோர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு 2-3 கம்பெனிக்கு என்னட்டே வந்து ஒருத்தர் டெலகிராமில் கேட்டார். ஆனால் என்னை வந்து இந்த மாதிரி பேன் பண்ணி அனுப்பிட்டாங்க. நான் அதை சொல்லாமே 2-3 கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன். விசாலாம் வந்துருச்சு, ஐபிஎல்லாம் வந்துருச்சு. ஆனால் பாண்டு எடுக்கையில் எனக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு, என்னால் உள்ளே போக முடியல, திருப்பி ஐபி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே மாதிரி 3 கம்பெனியில் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ எத்தனை டைம் எத்தனை கம்பெனியில் பண்ணாலுமே அவரோட அமௌண்ட் தான் வேஸ்ட் ஆகுமே ஒழிஞ்சு கண்டிப்பாக உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த தவிர நீங்களும் பண்ணாதீங்க, அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. தெளிவான ஒரு ஐடியாவுக்கு வந்துருங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கிறீங்க, உங்களை உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களா? நான் சொன்ன லிஸ்ட்டில் தான் கண்டிப்பாக நீங்கள் பண்ண தப்பெல்லாம் வரும். ஸோ உள்ளே விடுவாங்களா மாட்டாங்களான்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு 14A ஃபார்ம் நீங்கள் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணலாம். வேறு யாரோட உதவியும் கூட தேவையில்லை. ஐசிஏல 14A ஃபார்ம் நீங்கள் ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ண முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. MOMல சப்மிட் பண்ணக்கூடாது, ஐசிஏல சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஐசிஏல சப்மிட் பண்ணி அது எல்லாம் ஓகேன்ற பட்சத்தில் அங்கேருந்து உங்களுக்கு லெட்டர் பர்மிஷன் வந்தால் மட்டும் நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள், இல்லைனா மூவ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கான தீர்வு. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.